ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லர் சித்ரா பேசுகிறேங்க. இப்போ அழகான கோட் வந்து ஸ்கர்ட்டுக்கெல்லாம் நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா, அது எப்படி தைக்கிறதுங்கிறதா ஒரு சின்ன டிப்ஸு. இது ஸ்டிச்சிங் அண்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் வந்து ஒரு 4 கிளாத் எடுத்துக்கணும். 4 கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி, அதாவது 2 கிளாத் எடுத்து ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு 4 கிளாத் ஆகும். எப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பாருங்கள், நெக்கு வந்து இப்போ ஒரு 4.5 இன்ச் வச்சுருக்கேன் இதுக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது தெளிவாக புரியணுங்கிறக்காக தான் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து இன்னும் கொஞ்சம் இறக்க வேணும். ஸோ அதுக்கு ஒரு இன்ச்சு மட்டும், அதாவது 4.5 பேக்குன்னா 5.5 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. பாருங்கள், 5.5 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இது வந்து ஃப்ரண்ட் பேஜ், ஓகேங்களா. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம கோட்டுக்கு வந்து தைக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நான் லைனிங் தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ்க்காகவும் மாடலுக்காகவும் உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா. உங்களுக்கு என்ன கிளாத் வேணுமோ அந்த கிளாத் நீங்கள் எடுத்துக்கங்க, சரிங்களா. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ பேக் ஃப்ரண்ட் வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம இந்த கோட் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் என்ன சைஸ் இருக்கோ அதே இது ஆம்கோல் இதெல்லாம் வந்து அதே அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணுற பாருங்கள். இது வந்து கோட்டுக்காக, இந்த ஆரஞ்சு கலர் வந்து கோட்டுக்காக லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோட் வந்து எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ மேலேருந்து 5.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா நெக்கு, இந்த கோட்டுக்கு வந்து 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு ஒரு 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன், ஆரஞ்சு கலர் கிளாத்து வச்சுட்டுங்க. அப்புறம் கீழே அதே மாதிரி 1 இன்ச்சு கம்மி பண்ணிடணுங்க. நம்ம கட் பண்ணும்போது ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு கோட்டுக்கு மட்டும் 1 இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த கோட்டோட மாடல் வந்து நமக்கு அந்த ஸ்கர்ட்டு தைக்கும் போது அதில் வந்து நமக்கு சிக்காமல் இருக்கும், அதாவது தனியாக வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த 1 இன்ச் வந்து கம்மி பண்ணுறது. பார்த்திங்களா, டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. ஸோ அது உள்ளுக்குள்ளே இருக்கிற துணியை விட வெளி துணி வந்து நமக்கு அந்த கோட் மாடல் வந்து 1 இன்ச்சு கம்மியாக இருக்கணும், சரிங்களா. இப்போ வந்து நம்ம கிளாத்தில் வந்து நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணி இதே மாதிரி அடித்து திருப்பியாச்சு. அதே மாதிரி கோட்டுக்கும் அடித்தாச்சுங்க கிளாத்து. அடிச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கோட்டில் வந்து சென்டர் பாயிண்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ஷோல்டர் வந்து 3 கிளாத்தை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. கோட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி அடிச்சு திருப்பினோம்னா இந்த ஷேப்புக்கு வரும், ஓகேங்களா. இப்போ இது சென்டருக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு எப்போ ஹூக்கு வைப்போம் இல்லைங்களா, ஹூக்கு பட்டி, அந்த மாதிரி வந்து ஹூக்கு பட்டி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு 4 ஹூக்கோ 3 ஹூக்கோ எவ்வளோ வருதோ அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹூக் வந்து அதில் தைச்சிக்கலாம் வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது. இந்த கோட் ஷேப் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஸோ நான் ஒன்றா போடுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாடல் போடுறேன், ஓகேங்களா. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா. நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் போடலாம், ஓகேங்களா. நிறைய கோட் மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேட்டர்ன் நான் போடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. இது பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோடய சேனலை. அப்போ தான் நான் போடுற சேனலில் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.